Today we can go to see connecting PHP and MySQL. So what is data? So data is a collection of raw fact. So data is important to all computers and internal related applications. Okay. So numerous growth of data needed a secure and convenient environment to store and manipulate the autonomously. Okay. So இப்போ நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப நீடட். அந்த டேட்டாவை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்கன்னா டேட்டா பேசஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டேட்டாஸ்ன்னு சொல்றோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு பேரு டேட்டா பேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த டேட்டா பேசஸ் சிஸ்டம்ல நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் அதாவது டேட்டா பேசஸ்ல சர்டைன் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதுக்குள்ள என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம்னா MySQL, Oracle, IBM DB2, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இதெல்லாம் வந்து RDBMS மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ். These databases are connected with the programming language and perform the major operation like insert, select, update, delete using the SQL. இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம எதுல இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்ப நம்ம படிக்கிறது PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல MySQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணி அதுல டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட், செலக்ட், அப்டேட், டெலிட்டிங் ஆப்ஷன்ஸ். ஓகே. இது எது வழியா நம்ம இது எப்படி வந்து நம்ம queries கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SQL லாங்குவேஜ்ல நீங்க queries வந்து கொடுப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் நம்ம query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா பேசஸ்ல சர்டன் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். The combination of PHP and MySQL has become a very popular server-side web scripting language in internet. நார்மலா PHP வந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட MySQLம் சேர்த்து இன்டர்நெட்ல ஒரு பெரிய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து இது கிரியேட் பண்ணுது. இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் MySQL அப்படிங்கிற டேட்டா பேஸோட சேர்ந்து ஒரு பெரிய வெப்சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து டெவலப் பண்ணுது. அது பாப்புலராகவும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லா வெப்சைட் இதுவும் டேட்டா பேசஸும் இது வழியா தான் நமக்கு டெவலப் பண்றாங்க இன்னைக்கு எல்லா வெப்சைட்ஸும். The chapter covers MySQL and PHP scripting language connectivity, which covers the database connection establishment and database selection, SQL statement execution, and connection termination. இதுல வந்து முக்கியமா நம்ம இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா PHP ப்ரோக்ராமிங்ல எப்படி டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்றதுக்கு என்ன கோடிங், அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, டேட்டாபேஸை எப்படி செலக்ட் பண்றது, நிறைய டேட்டாபேசஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸ்ல ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ் எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கு என்ன கமாண்ட், தென் SQL ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் டெர்மினேஷன், ஃபைனலா நமக்கு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணதை என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். தட் இஸ் கனெக்ஷன் டெர்மினேஷன். how to programங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதை கனெக்ஷன் வந்து பண்றதுக்கு MySQL வந்து கனெக்ஷன் பண்றதுக்கு certain functions வந்து நம்ம யூஸ் பண்றோம். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். In PHP scripting language, many functions are available for MySQL database connectivity and executing the SQL queries. நிறைய நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் பண்றதுக்கும் SQL queries எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. PHPல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். MySQL I is the extension in PHP scripting language which gives the access to the MySQL databases. And MySQL I extension version 5.0.0 was introduced. நமக்கு நம்ம வெர்ஷன் எது படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MySQL 5.0.0 படிக்கிறோம். ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா MySQL I எக்ஸ்டென்ஷன் டேட்டாபேசஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள். So MySQL I extension contains the important functions which are related to MySQL database connectivity and management. இது என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டேட்டா பேசஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த கனெக்ட் பண்ண டேட்டா பேசஸோட சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. என்னென்ன ஃபங்க்ஷன், MySQL I connect, MySQL underscore I function, and MySQL I close function, MySQL I query function. இது மூணு ஃபங்க்ஷன் தான் நமக்கு இருக்கு.
Before accessing MySQL databases, connect to the database server machine via the PHP scripting language using the MySQL connect function. ஒரு டேட்டாபேஸ்ல ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பிஹெச்பி ப்ரோக்ராம் வழியா கனெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாருங்க. MySQLi underscore connect server name. இதுல வந்து நமக்கு 4 பேராமீட்டர் பாஸ் பண்றோம். One is server name, another one is user name, third one is password, fourth one is database name. This function requires 4 parameters to connect to the database server. Database server ஓட connect பண்றதுக்கு நமக்கு 4 parameters தேவை. So இந்த bracket குள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் parameters. இந்த 4 parameters வந்து very important. என்னென்ன parameters? Database server name, database user name, password, database name. கோடிங் பாருங்க. PHP அந்த கோடிங் குள்ள நம்ம என்ன பண்றோம்? 4 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்றீங்க. டாலர் சிம்பல் சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கறத சென்ட் பண்ணிருக்காங்க வேல்யூ. அதே மாதிரி யூசர் நேம் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் இஸ் பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டாபேஸ் நேம் இஸ் ஸ்கூல் டிபி அண்ட் கிரியேட் த கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து இது பண்றீங்க. ஸோ ஒன் ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுக்குறோம். டாலர் சிம்பல் கனெக்ஷன் ஈக்குவல் டு MySQLi underscore connect அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் கால் பண்றோம். 4 பேராமீட்டர்ஸையும் பாஸ் பண்றீங்க. செமிகோலன் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஏதாவது ராங்கா இருந்ததுன்னா நமக்கு எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால இஃப் கண்டிஷன்ல இஃப் நாட் டாலர் சிம்பல் கனெக்ஷன்ங்கிறத செக் பண்றோம். சப்போஸ் அது ட்ரூவா இருந்ததுன்னா கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படிங்கிற எரர் மெசேஜஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் snapshot 4 variables are used to connect to the database server. என்னென்ன 4 variables அப்படின்னு பார்த்தீங்கன்னா server name என்னது? database server IP addresses வந்து அதுல இருக்கும். server name ஓட IP addresses வந்து நம்ம அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு. செகண்ட் வந்து database server user name. database server ஓட user name என்ன அப்படிங்கிறது செகண்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம். அதோட பாஸ்வேர்ட் தான் தேர்ட் பேராமீட்டர். ஃபோர்த் பேராமீட்டர் எந்த டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்ண போறோமோ அந்த டேட்டாபேஸோட நேம். Okay, MySQL connect function uses these variables and connect the database server from the PHP scripting. If connection gets failed, the output will be printed with the SQL error code. Otherwise, connection is success. இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப இந்த 4 பேராமீட்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு கரெக்டா இருந்ததுன்னா கனெக்ஷன் இஸ் சக்சஸ் அப்படிங்கறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இதுல 4ல ஏதோ ஒண்ணு ப்ராப்ளம் இருக்கு, அப்படி கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னம்னா எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளோட ப்ரோக்ராம், ப்ரீவியஸ் ப்ரோக்ராம். Performing queries. The main goal of the MySQL and PHP connectivity is to retrieve and manipulate the data from MySQL database server. MySQL query statement are helping with the PHP SQL extension to achieve the objective of MySQL and the PHP connection. SQLi underscore query. This function helps to execute the SQL statement in PHP scripting language. PHP scripting language வழியா நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்? டேட்டாஸ்க்கு வந்து queries சென்ட் பண்றோம். So using என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா MySQLi underscore query அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் queries பாஸ் பண்றோம். ஸோ அதோட சின்டாக்ஸ் MySQLi underscore query. அதுல பாருங்க கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுப்பாங்க. அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா SQL query. நம்ம என்ன queryயோ அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாலர் சிம்பல் con equal to MySQLi underscore connect அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நமக்கு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. இது MySQL கனெக்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணும்? டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு 4 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம் இல்லையா? சர்வர் நேம், தென் வந்து சர்வரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸோட நேம். டேட்டாபேஸ் நேம் என்னது? ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ ஸ்டூடெண்ட் டிபிக்குள்ள நம்ம ஒரு query வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்? டாலர் சிம்பல் SQL ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ். ஸோ ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற டேபிள் டேட்டாபேசஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்ல நான் என்ன பண்றேன்? 2 ஃபீல்டு மட்டும் செலக்ட் பண்றேன். என்ன ஃபீல்டு? ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படிங்கிற 2 ஃபீல்டு மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம். அதுக்கு உண்டான queries தான் பாஸ் பண்ணிருக்காங்க. செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் கமா ஸ்டூடெண்ட் ஏஜ்
from student. So student is a table name. அப்ப இந்த query-யை நம்ம என்ன பண்ணணும், query குள்ள pass பண்ணணும். Suppose the database connection எந்த variables குள்ள இருக்கு நமக்கு $symbol CON. So $symbol CON, that is connection object. கமா இந்த இடத்துல நமக்கு queries வந்து எதுக்குள்ள நம்ம போட்டிருக்கோம், எந்த variableக்கு assign பண்ணிருக்கோம், $symbol SQL. So $symbol SQL query குள்ள pass பண்றோம். அப்போ நம்ம queries வந்து எது வழியா pass பண்ணிருக்கீங்க, PHP programming language வழியா using this function, library function MySQL query குள்ள pass பண்ணி நம்ம execute பண்றோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் certain result நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இப்போ ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகி நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா the third step is close the file இல்லைன்னா close the connection இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா MySQL close function. It is used to close an existing database connection between the PHP scripting and MySQL database server. இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, PHP ஸ்கிரிப்டையும் MySQL database serverரையும், அந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு this library function வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So syntax is MySQL _close, அதுக்குள்ள கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ இதுல பாருங்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கனெக்ஷனை மேக் பண்ணுது MySQL connect அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள 4 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். சர்வர் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டாபேஸ் நேம். and connection அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள நான் எதுக்குள்ள பாஸ் பண்றேன், MySQL _close குள்ள நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த கனெக்ஷன் நமக்கு என்ன ஆயிருச்சு, எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமா நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா $symbol DB host equal to நமக்கு local host 3306 கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் இஸ் root and பாஸ்வேர்ட் வந்து எம்டியா இருக்கு. Then database name is school_db. கனெக்ஷன் மேக் பண்றாங்க. சப்போஸ் இந்த கனெக்ஷன்ல ப்ராப்ளமா இருந்தா நமக்கு என்ன பண்ணும், if கனெக்ஷன் போகும். if கண்டிஷனை செக் பண்ணுது. if கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா it returns error message. சப்போஸ் if கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு connected successfullyங்கிறத டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுல எப்படி கனெக்ஷன் மேக் பண்ணியாச்சு, queries பாஸ் பண்றாங்க நெக்ஸ்ட். ஸோ $symbol SQL equal to select star from my contact. நமக்கு நம்மளோட டேபிள் நேம் என்னது, school_db அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நமக்கு எல்லா ஃபீல்டுன்னு அர்த்தம். இப்போ செலக்ட் ஸ்டார்னா என்ன அர்த்தம், அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ஆல் ஃபீல்டு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு MySQL queryக்குள்ள நான் என்ன பாஸ் பண்றேன், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கமா query object. queryயோட ஆப்ஜெக்ட் என்னது, $symbol SQL. ஸோ அது ரெண்டையும் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு 1 by 1 நமக்கு பிரிண்ட் ஆகணும் இல்லையா. டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்தாச்சு, டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து நம்ம மானிட்டர்ல பிரிண்ட் பண்றதுக்காக if ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் ரிசல்ட் அது வந்து 0க்கு மேல இருந்ததுன்னா கீழே இருக்கிற அந்த while ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ while ஸ்டேட்மெண்ட்ல ரோ பை ரோவா நமக்கு ஃபெச் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரோலையும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஃபுல் நேம், ஜெண்டர், கான்டாக்ட் நம்பர், இமெயில், சிட்டி அண்ட் கண்ட்ரி. இது 7 ஃபீல்டு இருக்கு. ஸோ 7 ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ரோ பை ரோவா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இதுல ஏதாவது முடிஞ்சிருச்சு நமக்கு வந்து இப்போ 7 ஃபீல்டு இருக்கு அப்படின்னம்னா 7 ரோ இருக்குன்னா 7 ரோ மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு 8வது ரோ வர்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா எல் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ 0 ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்றாங்க. கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் அதோட நமக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல ஒரு டேட்டாபேஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி query பாஸ் பண்றது, அது query பாஸ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ரோவை வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு சிங்கிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து டிஸ்பிளே ஆகும். நமக்கு ரன் பண்றப்ப அந்த ப்ரோக்ராம ஸோ ரன் பண்றப்ப கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிட்டு ஐடி நம்பர் 101, பவித்ரா, ஜெண்டர் இஸ் எஃப், தென் கான்டாக்ட் நம்பர், இமெயில், இது எல்லாமே நமக்கு 2 ரோ இருக்கிறதுனால 2 ரோ வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். தேங்க்யூ.